மீனுக்குருவி உணவு தேடிக்கிட்டே காட்டுல பறந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கு சில கோதுமை தானியங்கள் கிடைச்சது. அதை எடுத்த மீனுக்குருவி தன்னோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல புறாவோட பையன் கிக்கி அழுதபடியே உட்கார்ந்துருந்தான். கிக்கி, உனக்கு என்னப்பா ஆச்சு? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? மீனு ஆண்டி, எங்க அப்பா காலையிலேயே உணவெடுக்க போனாங்க, இன்னும் வீட்டுக்கு வரல. எனக்கு ரொம்ப பசிக்குதா மீனு ஆண்டி. எங்க அப்பா எப்போ வருவாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ கிக்கி, கவலைப்படாத, என்கிட்ட கொஞ்சம் தானியம் இருக்கு, நீ அதை சாப்பிடு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கிக்கிக்கு அந்த தானியத்தை சாப்பிட கொடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் முட்டை இட்டுருவேன்னு நினைக்கிறேன். வீட்டுல கொஞ்சம் தானியங்கள் இருக்கு. அடைக்காலம் முழுவதும் அந்த தானியத்தை சாப்பிட்டுட்டு என் முட்டை கூடயே நான் இருக்க போறேன். அப்படியே கொஞ்ச நேரம் கழிஞ்சது. மீனுக்குருவி தன்னோட கூட்டுல அழகான 2 முட்டைகளை இட்டு இருந்துச்சு. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் நல்லபடியா என்னோட 2 முட்டைகளையும் இட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் முட்டைகளை ரொம்ப சந்தோஷமா பார்த்துச்சு. குழந்தைகளே, நீங்க சீக்கிரம் முட்டையிலேருந்து வெளியே வரணும், அம்மா உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்திலேயே ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, இந்த காலையிலேயே உணவு தேட போச்சு, ஆனா இன்னும் வீட்டுக்கு வரல. எனக்கு ரொம்ப பசிக்குது, பசியில எனக்கு தூக்கவே வரமாட்டேங்குது. உன்கிட்ட ஏதாச்சும் தானியங்கள் இருக்கா? ராணி அக்கா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முட்டை இட்டிருக்கேன். அடைக்காலத்துக்காக என்கிட்ட கொஞ்சம் தானியங்கள் தான் இருக்கு, நான் அதை உங்களுக்கு இப்ப தர முடியாது. முட்டைகளை வீட்டுல தனியா விட்டுட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. சரி மீனு, நான் காலு வந்த அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இப்படியே ஒரு 5 நாட்கள் கடந்து போச்சு. 5வது நாள் இரவு மீனுக்குருவியோட முட்டையில இருந்து ஒரு அழகான ஆண் குழந்தையும் ஒரு அழகான பெண் குழந்தையும் வெளிவந்துச்சு. ஆஹா, என்னோட குழந்தைங்க 2ம் எவ்வளவு அழகா இருக்காங்க. பசங்களா, அம்மா உங்களை நல்லா கவனிச்சுப்பேன். அம்மா உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் வரவிட மாட்டேன். தான் அம்மாவை பார்த்ததுல 2 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே ஒரு 3 நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் ராத்திரி காட்டுல எங்க பார்த்தாலும் ரொம்ப வேகமா காற்று வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி தான் குழந்தைங்க கூட நிம்மதியா தான் கூட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு மீனுக்குருவியோட கூடு அங்கேயும் இங்கேயும் ஆட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியோட வீடு உடைஞ்சு போயிடுச்சு. அதிர்ஷ்டவசமா மீனுக்குருவி தான் 2 குழந்தைங்களையும் தூக்கிக்கிட்டு ஒரு மரத்தோட கிளையில போய் உட்கார்ந்துருந்துச்சு. அம்மா, நம்ம வீட்டுக்கு என்னம்மா ஆச்சு? திடீர்னு ஏமா நம்ம வீடு உடைஞ்சு போயிடுச்சு? பசங்களா, புயலும் மழையும் எப்ப வருதுன்னே சொல்ல முடியாதுப்பா. இந்த புயல் காற்றுக்கு நம்ம வீடு தாங்கல, அதனாலதான் நம்ம வீடு உடைஞ்சு போயிடுச்சு. நல்ல வேளை உங்க 2 பேரையும் நான் ரொம்ப சீக்கிரமாகவே இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அம்மா, எங்களுக்கு ரொம்ப குளிருதும்மா, என்னால ரொம்ப நேரம் வெளியே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அம்மா, அதோ பாருங்க, ஒரு வீடு தெரியுது, நாம அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கலாமா? இல்லம்மா, அது காகங்களோட வீடு, அவங்க நிச்சயமா நம்மள அவங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. அம்மா, ஒரு முறை அவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்கலாமா? வாங்கம்மா போலாம், எனக்கு ரொம்ப குளிருதுமா. உடனே வேற வழியில் அந்த மீனுக்குருவி தான் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு காலுக்காகத்தோட வீட்டுக்கு போச்சு. உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இந்த காத்துலயும் மழையிலயும் என் வீட்டோட கதவை தட்டுன? காலுவண்ணா, இந்த புயல் காற்றுல என் வீடு உடைஞ்சு போயிடுச்சு. என் குழந்தைங்க பிறந்து 3 நாட்கள் தான் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப குளிருது, தயவு செஞ்சு உங்க வீட்டுல ஒரு ஓரமா எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. மீனு, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? இந்த காட்டுல நான் யாருக்குமே எந்த உதவியுமே செய்ய மாட்டேன். உன் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போயிடு. ஹலோ அங்கிள், தயவு செஞ்சு காலு அங்கிள், எனக்கு ரொம்ப ரொம்ப குளிருது, தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எனக்கும் என் தம்பிக்கும் ரொம்ப குளிருது காலு அங்கிள். அந்த சின்ன குழந்தை இப்படி கெஞ்சி கேட்டதும் காலுக்காகத்தோட மனசு இறங்கிடுச்சு. சரி சரி, என் மீனு, உன் குழந்தையோட முகத்துக்காக தான் உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்கிறேன். வா, இந்த ராத்திரி முழுவதும் என் வீட்டுக்குள்ளேயே தங்கிக்கோ அப்படின்னு சொன்ன காலுக்காக மீனுக்குருவிய தான் வீட்டுக்குள்ள அனுமதிச்சது. ஆனா
மீனுக்குருவி வீட்டுக்குள்ள வந்தது ராணி காகத்துக்கு சுத்தமா பிடிக்கல. காலு, உங்களுக்கு அறிவே இல்லையா? எதுக்காக இந்த குருவிய வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க? நீ எல்லாம் என் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. இது என்ன வீடா இல்ல தர்மசாலையா எல்லாரும் வந்து தங்குறதுக்கு? இப்பவே உன் குழந்தைய கூட்டிட்டு வெளியே போயிடு. ராணி அக்கா, கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. வெளியில புயலும் மழையுமா இருக்கு. காற்று நின்னதுமே நான் என் குழந்தைய கூட்டிட்டு வெளியே போயிடுறேன். இது நல்ல கதையா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி நான் உன்கிட்ட தானியங்களை வந்து கேட்ட நேரம் நீ எனக்கு கொடுத்தியா? இப்ப நான் மட்டும் எதுக்கு என் வீட்டுக்குள்ள உனக்கு இடம் கொடுக்கணும்? இப்பவே போயிடு, இல்ல உன் 2 பசங்களையும் தூக்கி இந்த காத்துல எரிஞ்சிடுவேன். ராணிக்காக இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி வேற வழி இல்லாம தான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. கடவுளே, இது என்ன கொடுமை! என் குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களே. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதம்மா. ஏதாச்சும் உணவு இருக்கா? இந்த மழையிலயும் காத்துலயும் வெளியே எங்கேயும் உணவு தேட முடியாதும்மா. நம்மளோட உடஞ்ச வீட்டுல ஏதாச்சும் தானியங்கள் இருக்கும் அம்மா, அதை போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட உடஞ்ச வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல ஒரு கழுகு சுயநினைவு இல்லாம கிடந்தது. கழுகக்கா, கழுகக்கா, உங்களுக்கு என்னாச்சு? எழுந்துங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த கழுகு எழுந்து நிக்கிறதுக்கு உதவி பண்ணுச்சு. சின்ன குருவி, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ மட்டும் இல்லைன்னா நான் இந்த இடத்துலயே இறந்து போயிருப்பேன். வீட்டுல என்னை நம்பி இருக்கிற என் 2 சின்ன பசங்களும் அனாதை ஆயிருப்பாங்க. கழுகக்கா, நானும் என்னோட குழந்தைங்களுக்காகத்தான் உணவெடுக்க போறேன். எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு வீடும் உடைஞ்சு போயிடுச்சு. எங்க போறதுன்னே தெரியாம நான் அனாதையா நிக்கிறேன். எனக்கு உதவி செஞ்ச உன்னை நான் என்னைக்குமே பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்ன கழுகு மீனுக்குருவிக்கு ஒரு மந்திர முட்டைய கொடுத்துச்சு. இது ஒரு மந்திர முட்டை. இந்த முட்டைய என் அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. நீ தாராளமா இந்த முட்டைய வச்சுக்கோ. இந்த முட்டை நீ என்ன கேட்டாலும் உனக்கு தரும். மீனுக்குருவியும் அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு தான் குழந்தைங்க கிட்ட பறந்து போச்சு. மந்திர முட்டையே, எனக்கு நீங்க பெருசா எதுவும் கொடுக்க வேண்டாம். என் குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வீட்டை கொடுங்க. என் குழந்தைங்க ரொம்ப பசியில இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு உணவு தாங்க. நீங்க கொடுக்கிற வீடு என்னைக்குமே எந்த புயல்லையும் மழையிலையும் இடிஞ்சு விழாதபடி இருக்கணும். மீனுக்குருவி இப்படி கேட்டதுமே கொஞ்ச நேரத்திலேயே அந்த மந்திர முட்டை ஒரு அழகான பெரிய வீடா மாறுச்சு. உடனே மீனுக்குருவி தான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள நிறைய பழங்களும் நிறைய சாப்பாடும் இருந்துச்சு. அதன் பிறகு காட்டுல ஒரு வழியா புயலும் மழையும் ஊஞ்சது. மீனுக்குருவி தினமும் ரொம்ப சந்தோஷமா தான் குழந்தைங்க கூட நேரத்தை செலவழிச்சிட்டு அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு தான் வீட்டுல சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு அழகான காட்டுல இருந்த சின்ன மர வீட்டுல காலு, ராணிங்கிற 2 காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காகங்களுக்கு வேலை செய்யறதுன்னா சுத்தமா பிடிக்காது. அவங்க ரொம்ப சோம்பேறியா இருந்தாங்க. ஹே காலு, தூங்குனது போதும். இன்னைக்கு நீங்க தான் போய் உணவெடுத்துட்டு வரணும். சீக்கிரம் கிளம்புங்க. ராணி, எனக்கு இன்னைக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது ராணி. நீயே இன்னைக்கு உணவு தேடப்போ. நான் நாளைக்கு கண்டிப்பா உணவெடுத்துட்டு வந்துடுவேன். தாலு, இந்த கதையே வேண்டாம். ஒழுங்கா இப்ப கிளம்பி உணவெடுத்துட்டு வாங்க. தான் மனைவி இப்படி சொன்னதும் காலுக்காகவும் உணவு தேடுறதுக்காக தன்னோட வீட்டுல இருந்து பறந்து போச்சு. பிறகு சோம்பேறி காலுக்காகவும் ஒரு மரக்கிளையில போய் உட்கார்ந்துருந்துச்சு. அந்த சமயத்துல மிட்டு கிளி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விவசாயியோட காட்டுல இருந்து சோளத்தை எடுத்துட்டு வந்துச்சு. ஆகா, சோளம் எனக்கு பிடிச்ச உணவு. இந்த கிளிக்கிட்ட இருந்து இந்த சோளத்தை திருடிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஷோ, அப்பப்பா, என்ன வெயில்! இவ்வளோ தூரம் பறந்து இந்த சோளத்தை எடுத்துட்டு வந்ததுல நான் ரொம்ப களைப்பாயிட்டேன். ரொம்ப தாகமா வேற இருக்கு. முதல்ல நதிக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி தான் வீட்டுல இருந்த சோளத்தை சில இலைகளால மறைச்சு வச்சது. பிறகு ரொம்ப தாகமா இருந்த மிட்டு கிளி தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. இது எல்லாத்தையும் மரங்களுக்கு இடையில ஒளிஞ்சிருந்து காலுக்காகவும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஹே மிட்டு, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இலைகளால சோளத்தை மறைச்சு வைக்கிறியா? இந்த காலு அதை பார்த்துட்டேன். என்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் ரொம்ப வேகமா போய் மிட்டுக்கிளியோட வீட்டுல இருந்த சோளத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே
தாகம் தீர தண்ணீர் குடிச்ச மிட்டு கிளி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அச்சச்சோ, என்னோட சோளம்! நான் கஷ்டப்பட்டு வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு எடுத்துட்டு வந்த சோளம், உணவு திருட என் சோளத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு மிட்டுக்கிளி அழுதுகிட்டு இருந்த நேரம் மீனுக்குருவி அந்த பக்கமா சில தானியங்களை எடுத்துட்டு வந்துச்சு. மிட்டு அண்ணா, என்னாச்சு? எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? மீனு, யாரோ என் வீட்ல இருந்த உணவை திருடிட்டாங்க. மிட்டு அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம காட்டுல இது மாதிரி உணவு திருட்டு இப்ப நிறைய நடக்குது. என்கிட்ட கொஞ்சம் தானியம் இருக்கு, நான் அதை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மிட்டு கிளிக்கு கொஞ்சம் தானியத்தை கொடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. மீனுக்குருவி தான் சேமிச்ச உணவோட பக்கத்துல ஒரு எலி பிடிப்பான வச்சது. அம்மா, எதுக்காக இத கூடைக்கு அடியில வைக்கிறீங்க? நம்மளோட உணவுக்கு பாதுகாப்பா நான் இதை வைக்கிறேன். சரி சாரா, வா, உன் ரெக்கையெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு, நதிக்கு போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் பொண்ணு சாராவை கூட்டிக்கிட்டு நதியை நோக்கி பறந்து போச்சு. ராணி, இன்னைக்கு நீ தான் உணவு தேட போகணும். நான் இன்னைக்கு வீட்ல படுத்து நிம்மதியா தூங்குவேன். காலு, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. நாளைக்கு நீங்க தான் போகணும், அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் தன்னோட வீட்ல இருந்து வெளியே பறந்து போச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி நதிக்கரையோட பக்கத்துல உட்காந்து தான் பொண்ணை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்துச்சு. இத ஒரு உயரமான இடத்துல உட்கார்ந்திருந்த ராணிக்காகவும் பார்த்துச்சு. ஆகா, மீனுக்குருவி அதனோட பொண்ணை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள இதனோட வீட்ல இருக்கிற உணவை நான் திருடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மெதுவா மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள போய் உணவு இருக்கிற கூடையோட பக்கத்துல போச்சு. ஆனா அந்த எலிப்பிடிப்பானோ ராணிக்காகத்தோட காலை இறுக்கமா பிடிச்சிடுச்சு. அச்சச்சோ, என்னோட காலு! ஐயோ, வலி தாங்க முடியலையே, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி, நீயா இந்த காட்டுல இருக்கிற அப்பாவி பறவைகளோட உணவு திருடுறது? தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. சத்தியமா சொல்றேன், இனிமே நான் யாரோட வீட்லயும் திருட மாட்டேன். எனக்கு திருந்தி வாழ்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு மீனு. இதுக்கு மேல நீ ஏதாச்சும் திருட்டு செய்தா நான் மகாராஜா கிட்ட கண்டிப்பா உன்னை காட்டி கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி ராணிக்காகத்தோட கால்ல இருந்த எலிப்பிடிப்பான நீக்கியது. உடனே ராணிக்காகவும் அழுதபடியே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அச்சச்சோ ராணி, உணவெடுக்க போன நீ எதுக்காக அழுதுகிட்டு வர அப்படின்னு காலுக்காகம் கேட்டதுமே ராணிக்காகவும் நடந்த எல்லா விஷயத்தையும் காலு கிட்ட சொல்லுச்சு. ராணி, கண்டிப்பா அந்த குருவி நம்மள ராஜா கிட்ட மாட்டி விட்டுடும். அந்த குருவி நம்மள மாட்டி விடுறதுக்கு முன்னாடி நாம அந்த குருவிய ராஜா கிட்ட மாட்டி விடணும் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் மனைவிய கூட்டிக்கிட்டு புறாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணிக்காகவும் புறாவோட மனைவி லூசி கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்தின காலுக்காகவும் ஜன்னல் வழியா மெதுவா புறாவோட வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள இருந்த நெக்லேஸை திருடிடுச்சு. பிறகு அந்த நெக்லேஸை எடுத்து மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த கூட்டோட அடியில வச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வீட்டுக்குள்ள போன புறா பீரோ திறந்திருக்கிறதையும் அதுல இருந்த நெக்லேஸ் காணாம போனதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகிடுச்சு. என் நெக்லஸை திருடினவன நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன லூசி புறா அரண்மனையை நோக்கி பறந்து போச்சு. பிறகு மகாராஜா கிட்ட திருட்டு விஷயத்த பத்தி சொல்லி தன்னோட நெக்லஸை கண்டுபிடிச்சு தரும்படி கேட்டுச்சு. மகாராஜா தன்னோட மந்திரி கிட்ட இப்படி சொன்னாரு. மந்திரியாரே, காட்டுல போய் எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, புறாவோட நெக்லேஸ கொண்டு வந்து கொடுக்கறவங்களுக்கு 100 பொற்காசுகள் கொடுக்கப்படும். உடனே மந்திரி யாரும் மகாராஜா சொன்ன விஷயத்த காடு முழுவதும் சொன்னாரு. மகாராஜா அறிவிச்ச பரிச பத்தி தான் காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராணி, பாத்தியா, என்னோட திட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இப்பவே நம்ம எதிரி மீனுக்குருவிய காட்டி கொடுத்துட்டு 100 பொற்காசுகளை நாம வாங்கிப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் வேகமா அரண்மனையை நோக்கி பறந்து போனாங்க. அதே நேரத்துல தானியங்களை சாப்பிடுறதுக்காக தான் கூட்டு மேல உட்கார்ந்த மீனுக்குருவிக்கு ஏதோ குத்துற மாதிரியே உணர்வு இருந்துச்சு. மீனுக்குருவி அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்துச்சு. கடைசியா மீனுக்குருவி தான் கூட்ட விலக்கி அதுக்கு அடியில என்ன இருக்குன்னு பார்த்துச்சு. அச்சச்சோ, இது லூசி அக்காவோட நெக்லஸ்.
இந்த நெக்லஸ் எப்படி இங்க வந்துச்சு? நிச்சயமா இது காகங்களோட வேலையா தான் இருக்கும். மகாராஜா, லூசி புறாவோட நெக்லஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நெக்லஸ் மட்டும் இல்ல, அந்த திருடனையும் நான் உங்ககிட்ட கையோட பிடிச்சு கொடுக்கறேன். காகங்களே, நிஜமாதான் சொல்றீங்களா? உங்களுக்கு உண்மையாகவே திருடன் யாருன்னு தெரியுமா? அட சத்தியமா மகாராஜா, எங்களை நம்பி எங்க கூட வாங்க. காகங்கள் மகாராஜாவை கூட்டிக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து வந்தாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவி லூசி புறாவோட நெக்லஸை எடுத்துக்கிட்டு காகங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. காகங்களோட கூட்டுக்குள்ள மீனுக்குருவி அந்த நெக்லஸை போட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மகாராஜாவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துட்டாரு. காலுக்காக நெக்லஸ் இருந்த இடத்த பார்த்துச்சு. ஆனா அதுல எந்த நெக்லஸுமே இல்ல. இத பார்த்த ரெண்டு காகங்களுக்கும் நடக்கிறது எதுவுமே புரியல. மகாராஜா, உண்மையாகவே அந்த நெக்லஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். மீனுக்குருவி இப்படி சொன்னதும் மகாராஜா மீனுக்குருவி கூட காகங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு காகங்களோட கூட்டுல இருந்து மீனுக்குருவி நெக்லஸை எடுத்து மகாராஜா கிட்ட காட்டுச்சு. ஐயோ மகாராஜா, இந்த நெக்லஸ் எப்படி இங்க வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. மகாராஜா, இந்த காகங்கள் இந்த திருட்டு வேலை மட்டும் இல்ல, காட்டுல இருக்கிற பறவைகளோட உணவையும் இவங்க தான் திருடுறாங்க. இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டனால தான் என் மேல திருட்டு பழிய போட்டு சிறையில தள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஹே காகங்களா, உங்களுக்கு எவ்வளோ திமிரு! என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? நீங்க செய்த இந்த குற்றத்துக்கு நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன மகாராஜா காகங்களை சிறையில அடைச்சாரு. தங்களோட திட்டம் தங்களுக்கு எதிரா முடிஞ்சதை நினைச்சு ரெண்டு காகங்களும் அழுதுகிட்டே இருந்தாங்க.